என்னாகமம் 7ஆம் அதிகாரம். இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கையாக எதை கொண்டு வந்தார்கள்? 6 கூண்டு வண்டில்கள், 12 மாடுகள். கெர்சோன் புத்திரருக்கு வேலைக்கு தக்க பங்காக கொடுக்கப்பட்டது என்ன? 2 வண்டில்கள், 4 மாடுகள். டேஷ் கோகாத் புத்திரரின் வேலையாயிருந்தது, தோள்மேல் சுமப்பதே. எதற்காக ஒவ்வொரு பிரபுவும் தன் தன் நாளில் காணிக்கையை செலுத்த வேண்டும்? பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக. பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்டது என்ன? ஒரு வெள்ளாட்டுக்கடா. சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்பட்டது என்ன? ஒரு காளை, ஒரு ஆட்டுக்கடா, ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டி. 6ஆம் நாளில் காணிக்கை செலுத்தியது யார்? தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப். பொருத்துக. வெள்ளி தாளங்கள் 12, வெள்ளி கலங்கள் 12, பொன் தூப கரண்டிகள் 12, வெள்ளி தாளம் 130 சேக்கல் நிறை, கலம் 70 சேக்கல் நிறை, பாத்திரங்களின் வெள்ளி 2400 சேக்கல் நிறை, பொன் தூப கரண்டிகள் 12, தூப கரண்டிகளின் பொன் 120 சேக்கல் நிறை, காளைகள் 24, ஆட்டுக்கடாக்கள் 60, வெள்ளாட்டுக்கடாக்கள் 60, ஆட்டுக்குட்டிகள் 60. ஆசரிப்பு கூடாரத்திற்குள் எங்கே இருந்து தேவன் மோசேயோடே பேசுவார்? சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவிலிருந்து பேசுவார்.